ஆங்கிலத்திலே விச் என்பதற்கு தமிழிலே சூனியக்காரி என்று பொருள். ஏன் இதனை கூறுகின்றேன்? இன்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தொடர்பாக தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளத்திலே ஒரு பதிவை இட்டிருந்தார். அதிலே தான் விச் என்ற ஆங்கில சொல்லுக்கு பதிலாக விச் என்று எழுதியிருந்தார். அதாவது எந்த என்று பொருள்படும் விச்சுக்கு பதிலாக சூனியக்காரி என்கின்ற விச்சை எழுதியிருந்தார். ஏன் இதனை குறிப்பிடுகிறேன்? மனிதருக்கு பிழை விடுவது என்பது மனிதருக்கு இயல்பானது. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி என்ற ஒரு உச்ச ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒருவர் இப்படியான எழுத்துப் பிழைகளை விடுகின்றார். தான் சொல்வது என்னவென்று தெரியாமல் பல கருத்துக்களை உளறிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே தான் சில தினங்களுக்கு முன்னர் ஈரான் மீது அடுத்த 48 மணி நேரத்திற்குள் தாக்குதல்கள் இடம்பெறும் என்று கூறியவர், இப்போதோ கடந்த 2 நாட்களாக ஈரானுடன் நடைபெற்ற பேச்சுக்கள் சிறப்பான முன்னேற்றத்தை கண்டுள்ள நிலையிலே 5 நாட்களுக்கு ஈரானுடனான தாக்குதல்களை ஒத்திவைப்பதாக அறிவித்திருக்கின்றார். உடனடியாக ஈரானிய தரப்போ அப்படி எந்த பேச்சுவார்த்தையுமே இடம்பெறவில்லை என்று கூறியிருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி சிறுபிள்ளைத்தனமாக எப்படி பதிவிடுகிறாரோ பேசுகிறாரோ அது இல்ல விடயம். அவர் வேண்டுமென்றே இந்த பங்கு சந்தையை மேனிபுலேட் செய்வதற்காக இப்படி கருத்துக்களை வெளியிடுகிறார். பங்கு சந்தையிலே தனக்கு ஆதரவான தரப்பினருடைய பங்குகள் உயர்வடைவதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இப்படி செய்கிறார். ஏனென்றால் அவர் ஒரு டீல் மேக்கர், அவர் ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ்மேன். ஆகவே அப்படி செயற்படுகிறார் என்றும் கருத்துக்கள் இருக்கின்றன. அதனை தவிர இன்னும் ஒரு விடயத்தை பலரும் சுட்டி காட்டுகிறார்கள். அமெரிக்க ஜனாதிபதியினுடைய கருத்துக்களை நம்ப முடியாது, ஈரானுடன் பேச்சுவார்த்தை என்று அவர் ஒருதலை பட்சமாகவே அறிவித்துவிட்டு காலத்தை எடுத்துக்கொள்கிறார். இஸ் பையிங் டைம் என்று குறிப்பிடுகிறார். ஏனென்றால் அமெரிக்காவில் இருந்து 5000 மெரின்ஸ், அதாவது சிறப்பு கடற்படை அணி ஈரானை சூழ உள்ள பகுதிக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் வரும் வரைக்கும் அதனை உறுதிப்படுத்துவதற்காக, தன்னுடைய கரத்தை பலப்படுத்துவதற்காகத்தான் இப்படி அறிவிப்பை விடுத்துவிட்டு அவர்கள் வந்தவுடன் ஈரான் மீது ஒரு தரைவழி தாக்குதலை நடத்த போகின்றார் என்றும் கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன. அமெரிக்கா ஜனாதிபதியுடைய கடந்த கால கருத்துக்களை பார்க்கின்ற போது, அறிவிப்புகளை பார்க்கின்ற போது அவர் சொல்வதை நம்ப முடியுமா? ஈரானோடு கடந்த ஜூன் மாதம் பேச்சுவார்த்தையில் இருக்கும் போதே அதன் மீது தாக்குதல் நடத்தினார். இவ்வாண்டிலும் பிப்ரவரியிலும் அவர் பேசிக்கொண்டே ஈரான் மீது தாக்குதல் நடத்தினார். மீண்டும் ஈரான் நம்புமா?